விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பெர்னாண்டஸ் ரத்னராஜாவுக்கு பாராட்டு விழா சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் வான் சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து தனிக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கூறினார். மது ஒழிப்பு குழுவை ஒவ்வொரு கிராமத்திலும் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது குறித்து வரும் 10ஆம் தேதி ஆலோசனை நடத்தப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். அக்டோபர் 2ஆம் நாள் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெற்ற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்தது. கடந்த ஜனவரியிலே விடுதலை சிறுத்தைகள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டையே வெல்லும் மாநாடாக இந்த மகளிர் மாநாடு வான்படையினர் நடத்திய சாகச நிகழ்வு சோகத்தில் முடிந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் 5 பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு போதிய நிதி உதவி அளிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.